ஒரு குளம் வந்து தண்ணி இல்லாம காஞ்சு போய் மீன்கள்லாம் ரொம்ப ஏங்கி கிடக்கு தண்ணிக்காக. அந்த வழியா போன சாமியார் வந்து பார்த்துட்டு, "ஐயய்யோ! மீன்லாம் சாகப்போதே! தண்ணி இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு நிண்டு பார்க்கும்போது, ஊர் மக்கள் எல்லாமே குடத்து நெறைய தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப சாமியார் ஓடி போய், "இந்த மீன் வந்து சாகப்போகுது. குளத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க. உயிர் பிழைக்கட்டும்." அப்படின்னு சொல்லும்போது, அது கிராம மக்கள் சொல்றாங்க, "எங்க ஊர்ல தண்ணி பஞ்சம் வந்து 10 வருஷம் ஆச்சு. நாங்க தண்ணி கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் போய் தூக்கிட்டு வர மாரி இருக்கு. நீங்க வந்து இங்க குளத்துக்கு ஊத்த சொல்றீங்க. நாங்களே குடிக்க தண்ணி இல்லாம திரிஞ்சு அலையுறோம். உங்க வேலைய பார்த்துட்டு போங்க." அப்படிங்கிற மாரி கொஞ்சம் மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க, அந்த கிராம மக்கள்லாம். இந்த சாமியார் கேட்கிறாரு, "சரி இந்த குளம் எங்க இருக்கு சொல்லுங்க. நான் போய் எடுத்து ஊத்திக்கிறேன்." குளத்துக்கு போறதுக்கான வழிய காமிக்கிறாங்க. அந்த சாமியார போய் 10 கிலோமீட்டர் போய் குடத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து, இந்த குளத்துல ஊத்துறாரு. மீனுங்க ரொம்ப சந்தோஷமாயிருது. உடனே இடி இடிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. குளம் ரொம்பிருது. இந்த 10 வருஷமா இந்த ஊர்ல யாருமே தானம் தர்மம் செய்யாதனால தான், இந்த 10 வருஷமா மழை இல்லாம, தண்ணி இல்லாம வறட்சியா இருந்திருக்கு. நமக்கு இதுல புரிஞ்சுக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரா இருந்தாலும் தானம் தர்மம் செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு உணவுக்கும், தண்ணிக்கும் என்னைக்கும் பஞ்சம் வராதுன்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சொல்லிட்டு பேச்ச ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய்.